எந்த மாதிரி வந்து அவருக்கான அந்த பிணை வந்து கொடுத்துருக்காங்க, என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது முழுமை எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட நீதிமன்றம் இந்த வழக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. வழக்கினுடைய சாராம்சம் என்ன? அவர் அமைச்சராக இப்போ இருக்கிற கட்சியில் இல்லை, இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கத்தில், அதிமுக அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தபோது பணம் வாங்கி கொண்டு வேலை அளித்தார் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. இது ஏதோ 5 நபர் 10 நபர் அப்படிங்கிறது இல்லை, ஆயிரக்கணக்கான நபர்கள் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதனால தான் அரசாங்கத்து தரப்பில் அவர் ஒரு முக்கியமான நபர், அதாவது அரசு அதிகாரத்தில் தன்னோட அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நபராக இருக்கிறதால சாட்சிகள் பயப்படுவாங்க, அவருக்கு நேராக வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னதால தான் இத்தனை நாள் வந்து அவர் உள்ளே இருந்தார், ஜாமீன் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்கு. ஆனாலும் கூட நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில்